நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே பலி கொடுத்து காளி பூஜை பண்ணுறாங்க. நம்ம இல்லை, உங்களை இங்கே தனியாக விட்டு போகிறோம். அதில் இந்த கோயில் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம். நம்ம இந்த பக்கம் போனால் சுடுகாடு, அந்த பக்கம் போனால் தேவாலி. நான் எந்த பக்கம் தான் போவேன்? கரெக்டாக தான் போகிறோமா? ஏய் சவுண்ட் கேச்சா? மரமே இப்படி இருக்கு. கொல் சவுண்டு கேட்குது. இப்போ இந்த கொலுசு சவுண்ட் வருது, அது இல்லைங்களா? நெருப்பு இருந்துச்சு வாங்க, அப்படியே அப்படி போயிடுச்சு. அங்கே போகிற அங்கே தெரியுதா? ஏதோ கண்ணு மாதிரி இல்லை, கேமராவில் தெரியல ஜீவா. கேமராவில் தெரியுது, கிளியராக தெரியுது. ஐயோ, நான் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தனியாக வந்ததே கிடையாது. யாரு? மரம் வாங்கி கொல் சவுண்டு கேட்குது. எனக்கு தெரியும் இந்த இடத்துல சாமியும் இருக்கீங்க நிறைய. இந்த கொலுசு வந்தீங்களா? எனக்கு சுற்றி தான் கேட்குது, நாலா பக்கமும் கேட்குது. இந்த காட்டுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு எதனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? உங்களை தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கா? பார்த்து ஓகேயா? ஏய் ஏய் அங்கே பாரு, அங்கே பாரு, கிளியராக பார்த்தேன். ஏதோ ஒரு கிராஸ் ஆச்சு, பட் கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. நான் எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படுறேன்னா, லாஸ்ட் டைம் நானும் ஜீவாவும் தான் வீடியோ எடுக்கவே வந்தோம். அந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எங்கே போனேன், அந்த மிஸ்ட்ரி இன்னமும் எனக்கு சால்வ் ஆகலை. அந்த பயம் இன்னமும் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த காட்டுக்குள்ளேயே வரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த காட்டுக்குள்ளே சத்தம் கேட்குது. யாரோ வராங்க, அது மட்டும் நல்லா தெரியுது புபால். யாரோ நம்மளை பின்தொடர்றாங்க, அது மட்டும் கிளியராக எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் மட்டும் முன்னாடி போய் பார்க்கலாம் புபால். ஓகேச்சா. ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக இருக்கியா? நார்மலான அந்த சுற்றி இங்கே இந்த சைடும் கேட்ச்சு. ஐயோ பயங்கரம் கேட்குது, சுற்றி கேட்குச்சுவா. கேட்குதா? உருவம் ஃபோனில் தெரியுதா? கேமராவில் தெரியல. கிளியராக கேப்சர் பண்ணுறேன். யார் நீங்கள்? யார் நீங்கள்? அங்கே தான் இருக்கு போல். அப்படியே கொஞ்சம் பயன்பேதா? யார் நீங்கள்? என்ன போயிடுச்சு ஜீவா, போயிடுச்சு ஜீவா, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வா. மறைச்சா ஜீவா, காணாமல் போயிடுச்சு ஜீவா. அது கீழே பார்த்து ஜீவா, முள்ளு ஜீவா. ஜீவா பார்த்தியா அந்த உருவத்தை? கேமராவில் பார்க்குறேன் ஜீவா, கேமராவில் சுத்தமாக தெரியல, ஃபோனில் மட்டும் தெரியுது. அங்கே வர அங்கே நெருப்பு. அதே தீப்பந்தம் மொபைல், அதே தீப்பந்தம். ரொம்ப தூரத்தில் போதியா? அங்கங்கே மறைஞ்சு போதியா? எனக்கு சுற்றி தான் சவுண்டு கேட்குது. யாரு? 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 நீங்க தான் முன்னாடி நிக்கிறீங்களா? ஏன் அழுகுறீங்க இப்படி? ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல ஜெகன் அண்ணன். ரொம்ப தூரம் வந்துட்டோமோ?
அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல ஜீவா. அதான் யோசிக்க ரொம்ப தூரம் வந்துட்டோமோ. கண்டிப்பாக ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம. டவர் கிடையாது பாரு. ஃபோனில் வாய்ஸ் நோட் போடு, ஃபோன் பண்ணி பாரு, நான் ட்ரை பண்ணி பாரு. ஜெகனண்ணா ஓரளவுக்குள்ளே வந்துட்டோண்ணா, எங்கே இருக்கோன்னே தெரில. ஆனால் இப்போ ஒரு பயங்கரமான உருவம் பார்த்தோண்ணா, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என்னாச்சு அண்ணா? நம்ம சுற்றி சுற்றி வர ரெக்கார்டும் கட் ஆகுது ஜீவா. கேமரா கட் ஆயிடுச்சு. அது ஏதாச்சும் ஒரு ஜெகனண்ணா இங்கே வேறு நெருப்பு எங்களை சுற்றி சுற்றி வருதுண்ணா. அங்கே பார்த்திவா சுற்றி சுற்றி போயிட்டுருக்குண்ணா. அது என்னன்னே புரியல. இன்னும் கோயில் ரொம்ப கிட்ட வந்துட்டு. ஆமாம் ஜீவா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இன்னும் உள்ள போனால் எங்கே இருக்கோன்னே தெரிய மாட்டேன் ஜீவா. கண்டிப்பாக நம்ம கைவிட மாட்டாங்க. அந்த கோயில் சப்போஸ் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டா அவங்க நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதும் கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் மட்டும் நம்ம சுற்றி இருக்கிறதுக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஆன்மாவை பார்த்தது மட்டும் இன்னமும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஜீவா. அதனால எந்த ஆபத்து வராமல் இருந்தால் போதும். உண்மையாலே யோசிச்சு கூட பார்க்க முடியல ஜீவா. பார்த்துல அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மனுஷனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கவே முடியாது. காற்று மாதிரி பறந்து போச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு அந்த உருவம். சிரிக்குது ஜீவா. வா வா, அந்த பேய் என்ன பண்ணுறது பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட வரல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதால ஏதாச்சும் பிரச்சனை வராமல் இருந்தால் மட்டும் பார்த்துப்போம். இந்த ஊரில் நினைக்கிறேன். லாஸ்ட் வந்து 25 சைட் தான் பார்த்தேன். எறும்பு மாட்டு சாணி மாதிரி இருக்கு பூவால். ஜீவா வழியே இல்லை ஜீவா உள்ளே போக. இல்லை இருக்கு பூவால். கோயில் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் பூவால். இதா மரம் சாஞ்சு ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இந்த இது பார்க்கறது ஒரு ஆலயம் மாதிரி இல்லை தெரியுதா? அது அப்படியே ஒரு ஆலயம் மாதிரி தான் இருக்கு. ஜீவா ஒருவேளை அது அந்த அண்ணனோட ஆன்மாவா இருக்குமோ? வாய்ப்பு நிறைய இருக்கு. வாய்ப்பு இருக்கு. கேப்சர் பண்ணுங்க. எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இந்த காட்டில் என்னென்னமோ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மயனகொல்லை பற்றி நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. நான் ஏதாவது ஒரு கதையை வந்து சொல்லலான்னு பார்த்தா எனக்கு சவுண்டு இருக்குது. அது ரொம்ப டீப்பாக அழுகுறாங்க, அது மட்டும் தெரியுது எனக்கு. யாரு இந்த சுகரில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கீங்க. எந்த ஆத்மா அழுகுது, எது கழுவுது எதுவுமே தெரியல எனக்கு. பாரு எதுவும் நிற்குது. கடவுளே கடவுளே. ஒன்றுமே புரியல. யாரும் இருக்காங்க இங்கே. ஜீவா வழி இல்லை ஜீவா, நான் தான் சொன்னல பின்னாடி தான் ஜீவா போகணும். போதும், கொஞ்சம் குளிர்ச்சியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கஷ்டம் ஜீவா இது அந்த வழியில் போகிறது. நம்ம வரும்போது அந்த பக்கம் ஒரு வழி போச்சு, அந்த பக்கம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். போகலாமா? பார்த்து போ. பார்த்தோம் இந்த பக்கம் போக முடியும். இதோ ஒரு வழி போச்சுவா. நீ பாத்தியா 4 சைடும் சுற்றி சுற்றி வழி இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு குழப்பறதுக்காக நமக்கு இந்த மாதிரி வழி இருக்கா என்ன ஏற்று? அம்மா அம்மாவா? கன்னிக்கோயில்ல. ஓ கன்னியம்மாவா? கன்னியம்மனுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். ப்ரெசன்ஸ் மட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது போவால், அதனால சொல்கிறேன். ரொம்ப ஒரு வழி. ஜீவா ரொம்ப இன்டீரியராக போகிறோன்னு நினைக்கிறேன் ஜீவா. பாவு போவால் என்ன பார்த்துக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பாக. நான் லாஸ்ட் டைம் அது கண்டுபிடிக்க முடியாத வருத்தமாக இருந்துச்சு. பாத்தியா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த காடு. பயங்கரமாக இருக்கியா?
இந்த மரம்லாம் எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை ஆண்டாக இருந்திருக்கும். வா வா கிட்ட வந்துட்டோம். அவ்வளோ இந்த கோயில் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் நம்ம. இந்த பக்கம் போனால் சுடுகாடு, அந்த பக்கம் போனால் பேய் அழுகுது. நான் எந்த பக்கம் தான் போவேன்? என்னை சுற்றி மந்திரம் பண்ணுறானுங்க. எவ்வளோ 2 பேர் யாருன்னே தெரியல. பாருங்களா, மொபைல் வேறு கட் பண்ணிக்கிறேன். யாரும் என்ன பண்ணுறானுங்க? போகிற ரூட்டு சரியாக தப்பெல்லாம் தெரில. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி போயிட்டுருப்பேன். எந்த வகையாக போனோம்? வா ஜீவா எப்படி ஒரு வழி போகுது ஜீவா? ரொம்ப மாறி போனேன். ரிட்டன் போகும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு போகுது. எங்கே இருக்கோன்னே தெரியலையே ஜீவா நம்ம. இந்த பக்கம் வந்துருக்கோம். ஏய் பார்த்து 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 பார்த்து. வழி மட்டும் எங்கேயோ போகுது போ ஜீவா. இங்கே வந்து பாரு. இதே ஏதோ என்ன இது? ஐயோ ஆறு ஜீவா. ஆறுடா. தண்ணி போயிட்டு இருக்காங்க. தண்ணி இவ்வளோ பெரிய பள்ளம். ஆடியோ வெளியே இருக்கு வல்ல பக்கம். சவுண்டு வேறு கேட்குது. ஒரு பூஜை பண்ணுறாங்க. இது சேஃப்டி கிடையாது. வந்து பசங்க எடுத்து நான் போகிறேன். தனியாக வர இருக்கேன். இவங்களை பார்த்தா இந்த சுடுகாட்டில் ஏதாவது நோண்டி எடுத்துக்கலாம் வருவானுங்களே, அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கானுங்க. என்ன எது வேணாலும் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம அறிவாக யூஸ் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். நம்ம இன்னும் தப்பிச்சிடலாம். பூபால் பூபால் இங்கே யாரும் 2 பேர் மந்திரம் பண்ணுறான். மந்திரம் பிரச்சனை காணோட இங்கே. பூபால் டேய் இங்கே யாருமே தெரியலடா. 2 பேர் வந்து சுடுகாடு பக்கத்தில் மந்திரம் படிச்சுன்னுறானுடா. யாருமே தெரியல. அவன் என்னென்னவோ பண்ணுறானுடா பூபால். நீங்கள் லைட் ஆன் பண்ணவே பயமாக இருக்குது. நைட் விஷனில் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? லொக்கேஷன் அனுப்புங்கடா. லொக்கேஷன் கூட தெரியலடா எனக்கு. சீக்கிரம் லொக்கேஷன் பண்ண. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் சேஃபான இடத்துக்கு நான் போயிடுறேன். நான் அதுக்கப்புறம் இது பண்ணலாம். சரி கோபால், இந்த ஆடியோ கேட்டு அனுப்பி நான் சேஃபான இடத்துக்கு போயிடுறேன். இங்கே என்னென்னமோ நடக்குதுங்க. ஒன்றுமே புரியல. எப்பவும் தெரியல. இந்த 2 பேர் பூஜை பண்ணுறாங்க. ஆறு அண்ணனே தெரியலையே. பயங்கரம் பெரிய ஆறு தான் ஜீவா. இது பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கியா? ஆறு 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 எப்படி டவர் கிடைக்குது? இது ஜெகன் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஹலோ, நான் சொல்கிறது அமைதியாக கேளு. டேய் இங்கே பூஜை பண்ணுறாங்கடா யாரோ 2 பேர். பூஜை பண்ணுறாங்களா? என்ன சொல்கிறீங்க? என்ன லைட்டு கூட ஆன் பண்ண முடியல பூபால். என்னால் டே ஃபஸ்ட்டுலாம் பேய் சவுண்டு கேட்டுச்சுடா. 2 பேரும் அங்கங்கே பார்த்தேன். கொலுசு சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தா ஓமோன்னு சொல்லி அப்படியே உள்ளே வரேன். மரத்துக்கிட்ட நின்றுறாங்கடா. லைட் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட லொக்கேஷன் அமைச்சிருக்கேன். ஓகேண்ணா. நான் அங்கே எங்கே இருக்கோன்னே தெரிலண்ணா. எங்களுக்கும் ரொம்ப உள்ள வந்துட்டேன் ஜெகன். நான் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு ஆற்று கரை ஓரமாக வந்து ஒதுங்கி இருக்கும்.
உங்களை உள்ள வர சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை எங்கள் லொக்கேஷன் போடுறேன், இங்கே வந்துடுறீங்களா? அப்படியா? சரி ஓகே நான் வரேன். நீங்கள் அனுப்புங்க ஃபஸ்ட்டு. நான் என் லொக்கேஷன் போட்டு விட்றேன். ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு உருவம் பார்த்தோண்ணா. இதுவரை ஜெகன் ஒரு உருவத்தை பார்த்தோம். அப்புறம் ஏதோ ஒரு தீப்பந்தத்தை வச்சு அதை சுற்றி வராங்க எங்களை. அதுவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்த வழியை மறந்துட்டோம். வந்த வழியை மறந்துட்டு தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். கோயில் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே உள்ளே வாங்க. அதே நாங்கள் போன பார்த்தீங்களா, அதே வழி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு கூட எதனா குரல் கொடுங்க, முடிஞ்சளவு நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஆனால் தனியாக எங்கேயும் போயிட்டேன். ஒரே வழியில் வாங்க. தனியாக மிஸ் ஆகிடாதீங்கடா. நான் வந்துட்டேன், அவங்ககிட்ட தாண்டி வந்துட்டேன். நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேண்ணா. லொக்கேஷனை பார்த்து வந்துடுறேன் கரெக்டாக. ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உள்ள டவர் கிடைக்கல. இந்த இடத்துல நாங்கள் உட்காடுறோம். இங்கே உட்காடுறோம். நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரில் இங்கே இருக்கோம். வாங்க. ஒரு மாதிரி சுத்த விடுது. இந்த சுயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இப்போ அங்கே பார்த்தோன்னா அங்கே வேற சொல்கிறாரு யாரோ பூஜை பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே வந்து பேயை பார்க்குறோம். என்னதான் நடக்குது ஜீவா இங்கே? என்ன அது ஏதுன்னே ஒன்றும் புரியலையா? சரி ஓகே, லைட்ல ஆஃப் பண்ணும். என்ன அவர் வரட்டும், நம்ம லெஃப்டாக உட்காந்து வரான்னு தெரியல. அவர் வர லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன். அவர் வர சவுண்டு கேட்குது. ஏதோ பசங்க லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே தான் சவுண்டு கேட்குது. கண்டுபிடிச்சிட்டேன். ஜீவா பூபாலன், அவ்வளோ தூரம் போயிடுச்சு ஜீவா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தியா? கண்டிப்பாக சொல்கிறேன் பூபால், கிட்ட போனால் நம்ம அவ்வளோ தூரம் வந்ததே எதுக்காகனா சாமியை கேப்சர் பண்ணணும் தான். ஜீவா சாமியை கேப்சர் பண்ணணும் தான் ஜீவா வந்தோம். அது ரொம்ப ரிஸ்க் ஜீவா. ஜெகனன் எங்கே இருக்காருன்னே தெரியல ஜீவா. அவர் இங்கே வந்தால் தான் நம்ம கரண்ட் லொக்கேஷன் இங்கே தான் அமைச்சிருக்கோம். அவர் இங்கே தான் வரணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி வேங்கையாக இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக அந்த கோயில் நோக்கி தான் போவார். ஜீவா கோயில் நோக்கி போனாலும் அது எதிரில் போனால் உனக்கு எதனா ஆயிடும்னு சொல்லுவாங்க ஜீவா. எதிரில் போனேன், ஃபாலோ பண்ணி தான் போனேன். 2 பேரும் போகலாம் வான்றேன் நான். இல்லை வேணாம், இங்கே ஜெகன் வரணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதியா? ஐயோ நீ வாய்ப்பு பார்க்காதியா, உசுறு முக்கியம். ஜெகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்து பாரு. ஏன்னா அவர் சமாளி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், அவருக்கு நல்லா தெரியும். ஐயோ அவர் வரணும்ல, எங்கன்னா போய் காணாம போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? நான் கரண்ட் லொகேஷன் இந்த இடம் தான் அமைச்சிருக்கேன். அவர் இங்கே தான் வரணும். இங்கே பாரு பூபால், இதுக்கப்புறம் வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்காது பூபால். நீ சரி ஒரு வழி பண்ணலாம், இங்கேயே இருக்கு பூபால். வந்து ப்ளீஸ் பூபால். ஜெகனண்ணா சத்தம் கேக்குதுடா. ஜெகனண்ணா சத்தம் கேக்குது. வந்துட்டு நான் முடிச்சல. நான் ஜெகனண்ணா சீக்கிரமாண்ணா. நான் பயங்கரமான காட்சி. நான் சீக்கிரமாண்ணா. வீராட்சி வேங்கை வேங்கையா? அங்க பாரு திருடா. அங்க பாரு நான் திருடா. வேங்கை தெரியும் ஒண்ணு நான் திருடா. அதை ஃபாலோ பண்ணி போன கோயில பாத்துலண்ணா. நம்ம சேஃப்ண்ணா. ஆமாண்ணா ஆனா போயிடலண்ணா. கோயில வந்துடலண்ணா. ஜெகனா பார்த்தோண்ணா. ஜீவா இரு ஜீவா வந்துட்டோம். சேஃப்ண்ணா. இன்னாட்டிக்கு அங்கே போனால் மந்திரவாதிங்க, இங்கே வந்து வேங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையடா. என்னென்னமோ சொல்கிறீங்கடா. அவங்க சொல்லாம போறான். எதிர்ல போனா எதனா ஆயிடும்னா. டேய் அப்படியே எதிர்ல போற ஆப்போசிட்ல சொல்றாங்க. நான் எதுவும் ஆப்போசிட்டும் ஒண்ணுதானா? என்னன்னா பேசுற? சரிடா பைக்ல பேசுங்க. பார்த்து சேஃபா வாங்க. சீக்கிரம் வாங்க. டேய் அங்க 2 பேரும் பூஜை பண்ணுறாங்கடா. இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலடா. 2 பேரும் பூஜைறாங்க. அங்க 2 பேர் பூஜைனா இங்க நாங்க ஒரு உருவத்தை பார்த்தோம். ஓகேங்களா? பயங்கரமான சத்தம் வந்துனே இருந்துச்சு. வந்துட்டு அங்கங்க வெளிச்சம் வந்துச்சுன்னா, இப்போ வெளிச்சம் வந்த உடனே சுத்தமா சத்தம் நினைச்சு அந்த வெளிச்சம் பாருங்க, நான் கோயில் நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா அங்க பாருங்க கோயில் மாதிரி இருக்கு. கோயில்னா டேய் அப்ப சாமி வந்து நம்ம கோயில் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. 2 பேரும் சொன்னாங்க அந்த கோயில் கண்டுபிடிச்சு தான் போறதுன்னு. இங்க பாரு நான் ஜெகனா. டேய் கோயில் கண்டுபிடிச்சு தெரியுதா? பூஜை பண்ணிடுறாங்கடா. பயங்கரமான ஆத்மா வந்துறாங்க காட்டுல. என்ன சொல்றீங்க? டேய் அது சவுண்ட் வரலையா? அந்த சவுண்ட்லாம் நீ கேட்டுச்சுக்கோ. டேய் கடவுள் தாண்டா நம்மளை கூட்டிட்டு வந்து எட்டு வந்து சேர்த்துருக்காருடா. அதான் நானும் சொன்னேன். சொன்ன மாதிரி இந்த கோயில் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம லைட் போட்டு தான் இந்த கோயில் வருமானு ஆற்றுல ஒரு இருக்குண்ணா.